நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் வந்து இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி, இந்த இன்டைரக்ட் டேக்ஸை பற்றி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட இருந்து இவ்வளோ டேக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து போகிறாங்க, ஆனால் பட் வந்து எங்களுக்கு வந்து திரும்ப வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு ஏகப்பட்ட டேக்ஸ்லாம் வந்து இருந்தது. அது எல்லாமே வந்து போயிட்டு தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு டேக்ஸ் வந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து 50 ரூபா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பேலன்ஸ் இருக்க 50 ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாத அந்த 50 ரூபாவில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து இந்த 50 ரூபாவில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த 50 ரூபாயை வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் சைடில் வீடியோ ஒன்று வந்து ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து முழுசாக வந்து பாருங்கள். அப்போ வந்து யார் சொல்கிறது வந்து உண்மை, யார் சொல்கிறது வந்து பொய் அப்படின்றத பற்றி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஜிஎஸ்டியில் தமிழ்நாட்டில் வருவாய் நிறையா இருக்குது, மத்திய அரசுக்கு கொடுக்குறாங்க. முதல்ல அதே தப்பு. ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கலெக்ட் பண்ற ஒவ்வொரு வரியும் 50% சென்டருக்கு, 50% ஸ்டேட்டுக்கு போயிடுது. எங்களோட வர 50%ல திருப்பி 41% ஸ்டேட்டுக்கு போகுது. சோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. 100 ரூபாயில கிட்டத்தட்ட 72 ரூபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? இங்க ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்க அதை எடுத்துட்டு போய் எங்க யாருக்கு கொடுக்குறோம்? வர 100 ரூபாயோட பங்கு ஆல்ரெடி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. 50 ரூபாய் எங்களுக்கு வருது, 50 ரூபாய் உங்களுக்கு போகுது. எங்களுக்கு வர 50 ரூபாயுமே 41% அங்க ஸ்டேட்டுக்கு போகுதுங்க. சோ எங்களுக்கு மிஞ்சறது எவ்வளவு பார்த்துக்கோங்க, 39 ரூபா மிஞ்சுது. மீதி எல்லாம் இங்க போகுது, ஸ்டேட்ஸ்க்கு போகுது. நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு நான் சொல்லல. சோ அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுது. அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அந்த 50 பிளஸ் 41 எத்தனை ஒரு ஸ்டேட்டுக்கு போனோன்றத ஃபார்முலா கொடுக்கறது ஃபைனான்ஸ் கமிஷன். அது இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்க சொன்ன ஃபார்முலா பத்தி, அவங்க சொன்ன ஃபார்முலா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நான் கொடுக்க வேண்டிய கடமை என் மேல இருக்கு. அதை நான் குறைக்கவோ கூட்டவோ எனக்கு அதிகாரம் இல்லை. இது ஸ்டேட்டுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இப்ப வர பங்கு எங்களுக்கு சரி போகாது, நாங்க நிறைய கொடுக்கறோம், அதனால எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் போய் உட்காந்து சொல்லுங்க, நீங்க கொடுக்கற ஃபார்முலேஷன் எங்களுக்கு ஒத்து வராதுங்க, எங்களுக்கு இப்படி இருக்கு விவகாரம், எங்களுக்கு நீங்க குறைச்சு கொடுக்குறீங்க, மீதி ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கங்க. இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.